வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நம்ம இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேற ஒன்றும் இல்லை, விடுதலை பார்ட் 2 வந்துருச்சு. ஸோ இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்கிறார், பார்ட் 1ல் என்ன சொல்லியிருக்கார், பார்ட் 2ல் என்ன சொல்லியிருக்கிறார், மொத்தத்தில் அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத எல்லாத்தையும் சேர்த்து தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தற்போதைய தலைமுறைக்கு தெரியாத ஒரு செய்தி ஒன்று இருக்குது. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா பெரியார், அண்ணா, கலைஞர் போன்றவர்கள்லாம் 1920களில் தொடங்கி அப்படியே பல ஆண்டுகளாக சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் ஒரு புறம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், அந்த காலத்திலே பெரியார் திராவிட நாடு தனியாகத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முழக்கம் வச்சதெல்லாம் உண்டு. இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா 70களோட கடைசியிலையும் 80களோட தொடக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருந்தது. என்னன்னா, ஆயுதம் தாங்கிய தமிழ் தேசிய குரூப்னு சொல்லலாம். அதுக்கு மென்டாராக கலிய பெருமாள்னு ஒருத்தர் இருந்தார், தமிழரசன் ஒருத்தர். அவர் தலைமையில் தமிழ் படையினே ஒன்று உருவாக்குறது, ஆயுதம் ஏந்திய போராட்டத்தின் மூலமாக ஒரு தனி தமிழ்நாட்டை உருவாக்குவது அப்படின்னு அவர் முயற்சி செஞ்சார். பிறகு பார்த்தீங்கன்னா கலிய பெருமாள் கைது செய்யப்படுகிறார், தமிழரசன் சுட்டுக் கொல்லப்படுகிறார். எல்லாம் இந்த அரியலூரில் ஒரு ரயில்வே பாலத்தில் ஒரு குண்டு வச்சாங்க அந்த காலத்தில் 80களில். அப்போ அந்த குண்டு வெடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு எச்சரிக்கை காட்டுறதுக்காக தான் வச்சோம் அப்படின்னு கூட அவங்க சொன்னாலும் கேட்காம அதை மிகப்பெரிய ஒரு பழியாக மாற்றி அந்த நபர்களின் மீது கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டது. என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஆயுதம் தாங்கிய போராட்டம் அப்படிங்கிறதோட காலம்லாம் 1800களோட முடிஞ்சு போச்சு. 1800களுக்கு அப்புறம் வந்த 2 உலக யுத்தங்களுக்கு பிறகு ஆயுதம் தாங்கிய போராட்டம் என்பது சரியான ஒரு தீர்வை நோக்கி செல்லாது. அது இப்போ நடக்கக்கூடிய காசா பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையுமே. ஆனால் அதுக்காக காசா பிரச்சனையில இஸ்ரேல் செய்கிறது சரின்னு நம்ம நிலைப்பாடு கிடையாதுன்றது நம்ம காணொலிகளை தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும். யாசர் அரஃபாத் எடுத்த நான் வயலண்ட் மூமெண்ட் மூலமாகத்தான். ஏன்னா முதல்ல அவரும் ஆயுதம் ஏந்திய போராட்டத்துக்கு போகலான்னு சொன்னவர் தான். அப்புறம் தான் அது சரியாக வராதுன்னு சொல்லி அவர் ஆயுதம் இல்லாத போராட்டத்துக்கே வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் சோழியை முடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் காலகட்டம் என்பது ஆயுதம் தாங்கிய போராட்டங்களுக்கு வெற்றி தருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இன்றைக்கும் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அப்படி தான் தமிழரசனின் அந்த போராட்டம் வெற்றியில் முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு சோகமான ஒரு செய்தி. இந்த செய்தியை எடுத்துக்கிட்டு இதை பின்புலமாக வைத்து ஒரு திரைப்படத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத வெற்றிமாறன் மறுபடியும் அழகாக காமிச்சிருக்கிறார். அதுக்கு அவர் 2 டைப் எடுத்திருக்கிறார். என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லுவேன் தெரியுங்களா, ஒரு 3rd பர்சன் பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கதையை சொல்றது அப்படின்னு. அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை நடந்திருக்கும், அந்த நடந்த சம்பவத்தில் இருந்த முக்கியமான நபரின் வரலாற்றை நேரடியாக அவரோட பார்வையிலிருந்து சொல்றதுக்கு பதிலாக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சாதாரண ஒரு மனிதரின் பார்வையிலிருந்து சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கு. இது மலையாளத்தில் வந்த ஒரு நாவல், எம்எல்னு நினைக்கிறேன் அந்த நாவலோட பேர். அந்த நாவல் தமிழ்லையும் வந்திருக்குது, தமிழ் மொழிபெயர்ப்பாக வந்திருக்கு. அந்த இது பேர் நான் செய்த முதல் கொலை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கான்செப்டை எடுத்து இன்னொன்று ஜெயமோகனோட ஏதோ ஒரு கதையாம். அதான் எனக்கு முதல்ல ஜெயமோகனோட கதையெல்லாம் எடுத்து ஏன் இருந்தால் பண்ணுறாரு அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்தது. அது பேசிக்காக ஜெயமோகனோட கதையில் ஒரு காவல்துறையை சார்ந்த ஒருவரும் இந்த போராளி ஒருவரும் எப்படி பேசிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கதை எழுதியிருப்பார். அதில் பேசிக்கிறாங்கன்ற கான்செப்டை மட்டும்தான் எடுத்திருக்கிறார், கதையெல்லாம் எடுக்கல. அவர் கதை எடுத்தது இந்த மலையாள கதையை தான் பேஸ் பண்ணி இந்த தமிழரசனோட
கோணத்திலிருந்து கதையை கொண்டு போகிற மாதிரி எடுத்திருந்தார். பார்ட் 1ல் வந்து தமிழரசன் சுட்டுக் கொல்லப்பட்டதோட முடியுது. அவருக்கு மென்டாராக இருப்பவர் பெருமாள் அப்படின்னு மட்டும் வச்சுட்டாங்க. கலிய பெருமாள்னு அந்த ஃபுல் பேருக்கு பதிலாக வெறும் பெருமாள்னு வச்சு இப்போ பார்ட் 2 எடுத்திருக்கிறாங்க. இந்த பார்ட் 2லையும் சூரி கேரக்டராக வர தான் அந்த காவல்துறை அதிகாரி, காவல்துறை காவலர், அதிகாரின்னு கூட காட்டாமல் காவலர், வெறும் கான்ஸ்டபிள் அப்படின்ற மாதிரியே வச்சு கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த கோணம் வந்து ஒரு வித்தியாசமான கோணம். இன்னொரு விஷயம் என்னன்னா, திரைப்படத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி படம் எடுக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி. அதுக்கு வந்து யாரையும் நம்ம குறை சொல்லவும் முடியாது. காரணம் வந்து திரைத்துறை என்பது பல கோடிகளில் புழங்கக்கூடிய ஒரு இடம். அங்கே வந்து ஏதாவது மிஸ் ஆகி தப்பாகி போச்சுன்னா மொத்தமாக லாஸ் ஆகிடும், பல கோடிகள் லாஸ் ஆகிடும். நம்ம வந்து படத்தெல்லாம் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் ஈஸியாக உட்காந்து பேசிட்டு போகிறீங்களே சார் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நம்ம இந்த காப்பி கேட் பற்றிலாம் பேசும்போது. நான் சொல்ல வந்தது வந்து நீங்கள் ஒரு படத்தை வந்து தழுவிலாம் எடுக்கக்கூடாதுன்னா நான் சொல்லலை. எடுங்க, தாராளமாக எடுங்க. ஏன்னா ஒரு படம் ஏற்கனவே எடுத்து ஓடி இருக்கு, நல்லா இங்கிலீஷில் எடுத்தாங்க, இங்கிலீஷில் நல்லாவே ஓடி இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை மறுபடியும் தமிழில் எடுக்கிறதுலாம் எந்த தப்பும் கிடையாது. இப்போ அந்த தேவையெல்லாம் போயிடுச்சு. இப்போல்லாம் வந்து இங்கிலீஷ் படங்கள் வரும்போதே தமிழ் டப்பிங்கோடவே வந்துடுது நிறைய படங்கள்லாம். ஓடிடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவனுக்கு மார்க்கெட்டு. இன்னொரு தமிழ்நாட்டை சேர்ந்து இன்னொரு 1 கோடி பேர் பார்த்தாங்கன்னா நமக்கு வசதி தானே அப்படின்னு தான் அவன் நினைப்பான். அந்த இல்லாத காலகட்டத்தில் சொல்கிறேன், அந்த படத்தை எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி அதே மாதிரி தமிழில் அதே கதையை கூட எடுக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரே ஒரு கிரெடிட் கொடுங்கன்னு தான் சொல்கிறது. இந்த திரைப்படத்திலிருந்து தழுவப்பட்டது, இந்த திரைப்படத்திலிருந்து அப்படியே கதை எடுக்கப்பட்டதுன்றதை சொல்லிட்டு நீங்கள் படத்தை போடுங்கன்ற. அப்படி போடுவதன் மூலமாக என்ன 2 விஷயம் நடக்கும்னா, ஒன்று உங்களுடைய நேர்மை பாராட்டப்படும், 2வது உங்கள் ரசிகர்களும் இது போன்ற பல படங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆவாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறதே தவிர நீங்கள் ரீமேக்லாம் பண்ணவே கூடாதுன்னு நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. தாராளமாக பண்ணுங்கள், பேரை சொல்லிட்டு பண்ணுங்கள். அப்போ 2 விஷயம், ஒன்று நேர்மையும் வெளிப்படும் அப்படிங்கிறது தான் விஷயம். நான் அதை செய்கிறதே கிடையாது. அதை செய்யாமையா நீங்கள் இவங்க படம் எடுக்கிறது. அப்புறம் நம்ம காப்பி கேட்டுன்னு சொன்னோடனே உனக்கு படம் எடுக்க தெரியுமா, அப்படியே வந்துட்டார் இவர் அப்படி இப்படின்லாம் கீழே கமெண்ட் போடுறது இந்த விசிலடிச்சான் குஞ்சிகள். ஸோ அதை விட்டுருவோம். இந்த இடத்துல நம்ம வெற்றிமாறனை பாராட்ட வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் தன்னுடைய தொழிலில் நேர்மையாக இருக்கிறார். அவர் வந்து ஆடுகளம் படம் முடிஞ்சோடனே அவர்கிட்ட கேட்டாக்க அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, மொதல் படத்தில் என்னுடைய எல்லா அனுபவத்தையும் சொந்த அனுபவத்தை பூரா நான் போட்டு படத்தை எடுத்துருவாங்க. 2வது படத்தில் மிச்சம் மீதி ஏதாவது அனுபவம் இருந்தால் அதையும் போட்டு எடுத்துருவாங்க. 3வது படம் எடுக்கிறதுக்கு என்கிட்ட சொந்த அனுபவங்கள் இருக்காது. அப்போ இதுக்கு மேலே படம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. இல்லைங்க, எடுப்போம். எடுத்தா இனிமேல் வேற யாராவது ஒருத்தரோட கதையை வாங்கி தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ தான் அந்த படம் வந்து அதுக்கு செய்யக்கூடிய நியாயமாக இருக்கும் அப்படின்னு நேர்மையாக பேட்டி கொடுத்துருந்தாரு. அதே போலவே அதுக்கு அப்புறம் அவரோட வந்த எல்லா படங்களுமே வேறு யாரோ ஒருத்தரோட கதைகளை தான் எடுத்து டைரக்ஷன் பண்ணி படம் எடுக்கிறாரு. இயக்குனர் கதையை அவரே தான் எழுதணும்னு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. சரியா? அது ஒரு காலத்தில் தன்னை நிரூபிப்பதற்காக பாக்யராஜ், ராஜேந்தர் போன்றவர்கள் செய்தது. சரி, அதை விட்டுருவோம். அதை விட்டு நம்ம படத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக அருமையான படம். அதுலேயும் கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறாரு. கொள்கை இல்லாத தலைவனால் ரசிகர் கூட்டத்தை தான் உருவாக்க முடியும், ஒரு வலுவான கட்சியாக உருவாகாது, அரசியல் அமைப்பாக உருவாகாது அப்படின்ற ஒரு டைலாகு. என்ன மாதிரி யாரோ ஒரு படிக்காதவன் போய் தண்டவாளத்தை தலைய வச்சதுக்குனால தாண்டா உனக்கு படிப்பே வந்திருக்குன்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கு படிப்பு வந்துருச்சு, உன் சாப்பாடை மாற்றிட்ட, பேசுகிற ஸ்டைலெல்லாம் மாற்றிட்டன்றதுக்காக எல்லாமே மாறிடு. உன்னை வந்து அவங்க கூட சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? அவங்களாம் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு அழகாக ஒரு டைலாகும் வந்திருந்தது. அந்த டைலாக்லாம் வந்து ரொம்ப அருமையான வசனங்கள். அந்த வசனங்கள் புரியாமல் தான் இன்றைக்கும் மக்கள் வந்து ஐடி கம்பெனிக்கு போயிட்டோம், நம்ம வந்து அங்கே போயிட்டோம், இங்கே வந்துட்டோம், நம்ம பெரிய பணக்காரன் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு, எத்தனை ஆண்டுகால திராவிட சித்தாந்தங்களின் பேஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதே இன்னும் இவங்களுக்கெல்லாம் தெரியல. புரியுதா? ஸோ அதை புரிஞ்சிக்காமையே இவங்கெல்லாம் முட்டாள்தனமாக பேசுகிறாங்கன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. கொள்கை இல்லாத தலைவன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பார்த்தீங்களா விஜயை சொல்லிட்டாருன்னு. அவர் விஜயெல்லாம் சொல்லலைங்க. இல்லை, விஜயும் சொன்னாருன்னு என்னாலும் வச்சுக்கலாம். விஜயும் சொன்னார், சீமானையும் சொன்னார், விஜயகாந்தையும் சொன்னாருன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அவர் உண்மையிலே சொன்னது வந்து எம்ஜிஆர் தான் சொல்கிறாரு. சரியா? எம்ஜிஆரை தான் முதல்ல அவர் சொன்னது. ஏன்னா எம்ஜிஆர் கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னார், எங்கள் கொள்கை வந்து அண்ணாயிசம் அப்படின்னாரு. அண்ணாயிசம்னா என்னங்கன்னா, சோசியலிசம் கம்யூனிசம் ரெண்டும் சேர்ந்தது தான் அண்ணாயிசம் அப்படின்னு ஒரு என்னெல்லாமோ அடிச்சு விட்டார். அதுங்க கடைசி வரை எம்ஜிஆர்ட்ட கொள்கைன்னு ஒன்று தனியாக எதுவுமே கிடையாதுன்னு வைங்க. ஸோ அந்த எம்ஜிஆர் காலத்தை உள்ள விஷயத்தை தான் அவர் அந்த திரைப்படத்தில் சொல்லியிருக்கிறாரு. அது இன்னைக்கு உள்ள நடிகர்களுக்கும் பொருந்ததுன்னா
இன்னைக்கு உள்ள இருக்கக்கூடிய நடிகர்கள் தான் தங்களை சரி பண்ணிக்கணும். அதுக்கு இவர் மேல வந்து பாயறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. சரிதானே? இவர் மேல வந்து பாய்ஞ்சு என்ன பண்ண போறீங்க? இவர் அந்த கொள்கை இல்லாத ஒரு அரசியல் தலைவரால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறார். ஸோ அது வந்து நேர்மையான ஒரு வசனம் தான். அதே போலத்தான் இந்த தண்டவாளத்தை தலை வைக்க வச்சதுன்றது வந்து கலைஞரை தான் சொல்லி தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதுலேயும் மாற்று கருத்துலாம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி கருத்துக்களை திரை மொழியில் பேசுவதற்கு இப்போதைக்கு துணிச்சல் உள்ள இயக்குனர்கள் அப்படின்னு சொன்னோம்னா வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் ஆகிய இந்த 3 பேர் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. இந்த ட்ரெண்டை பிடிச்சிக்கிட்டு மற்ற இயக்குனர்களும் இதை போலவே வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க சித்தாந்தங்களில் படங்கள் வந்து பட்டையை கிளப்பி எல்லாம் ஓட ஆரம்பிச்சப்போ பக்தி படம் எடுத்தா கூட அங்கேயும் திராவிட கொள்கையெல்லாம் உள்ள சொல்லி தான் படம் எடுத்தாங்க, வேற வழி இல்லாம. அப்படிலாம் என்ன சார் இருந்ததுன்றீங்களா? கர்ணன்னு சிவாஜி நடிச்ச ஒரு படங்க. அப்போ அந்த படத்துல வந்து இவர் வந்து அங்க நாட்டு மன்னராக முடிச்சு விட்டுறாரு அப்படின்னு ஒரு காட்சி வரும். வரும்போதே ஒரு குட்டி பையன் ஓடி வருவான், பின்னாடியே காவலர்கள் ஓடி வருவாங்க. ஓடி வந்தோடனே ஏன்பா இந்த பிள்ளைய போய் துரத்துறீங்க அப்படின்னு. இல்லைங்க இவன் பாடசாலைக்கு தீ வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க குற்றம் சொல்லுவாங்க. ஏன்பா நீ படிக்க வேண்டிய வயசுல இப்படி போய் பாடசாலையில் போய் தீ வைக்கலாமா அப்படின்னு சிவாஜி கேட்கும்போது, என்னை வந்து நீ கீழே இழி பிறப்பாக பிறந்தவன், உன்னெல்லாம் பாடசாலைக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, அப்படி நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய பாடசாலையை வச்சிருந்தா என்னங்க, எரிச்சா என்னங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்குற மாதிரி இதுதான் திராவிட சித்தாந்தத்தோட கேள்வியே. ஒருவனைய பிறப்பின் காரணம் சொல்லி படிப்பதை ஏன் தடுக்கிறாய், அவன் படிக்கட்டும், எல்லாரும் படிச்சு மேலே வரட்டும்னு. அப்போ ஒரு பக்தி படத்துல கூட திராவிட இயக்க கொள்கைகளை சொல்லி தான் படம் எடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு ஒரு காலம் வந்தது இல்லை. அந்த காலகட்டம் மீண்டும் இந்த 3 இயக்குனர்களின் மூலமாக வரணும் என்பது என்னை போன்றவர்களின் ஆசை. இந்த விடுதலை படத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? என்னுடைய பார்வையில் நான் சொன்ன கருத்துக்களின் மீதான உங்களுடைய விமர்சனம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.